ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட் அனிமையோட எபிசோட் 11 தான். டிலேவாக போகிறதுக்கு மன்னிச்சிருங்க. இன்றைக்கி அந்த 2 எபிசோடையும் இறக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் ஒரு தரமான அனிமேஷையும் இங்கேயே இறக்க முடியும். லைக் பண்ணுறங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஹே விவியர், நீ கேட்டல எல்லா விஷயத்தையும், இது வரைக்கும் பேசின எல்லா விஷயமும் அவங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கீழே எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க. என்ன ஆச்சு? எல்லாத்தையுமே அவங்க கேட்டாச்சு. இப்போ நான் ஒன்றும் உனக்கு பனிஷ்மெண்ட்டை தரப்போதில்ல, இவங்க தான் உனக்கு பனிஷ்மெண்ட்டையே தரப்போறாங்க. அங்கே எல்லாத்தையும் அவங்க கேட்டிருப்பாங்க. இதனால பயங்கரமா அங்கே கத்துறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? நீதான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை எரிச்சியா என்ன? அது போக நான் யோசிக்கல நீ இந்த மாதிரி ஆளா இருப்பேன்னு. அந்த இடத்துல நம்ம வீவா எல்லாருமே அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ஃபைனலி உண்மையும் அங்க வந்துச்சுல. அந்த இடத்துல இந்த ஆளுங்க எல்லாரையுமே நம்ம சஸ்டா வச்சே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் விகோ கேட்டியும் அவன் சொல்றான், ஹேய் ஃபைனலா மிஞ்சி இருக்கிறது நீதான் விகோ. அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்க விகோ பண்றான். நம்மால ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். எனக்கு அப்பயே தெரியும், கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணுவேன்னு. அதே மாதிரி என் பிளான்ல ஒரு குடைச்சலா நீ வந்துட்ட. அவ்வளவுதான்டா, இதை முச்சு விட போறேன் இப்படின்னு அங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. இன்னும் அப்படியே பின்னாடி போறான். அவனோட கையிலேயே அவங்க காயம் இருப்பது. அங்க திரும்பவும் தாக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். அங்க திரும்பவும் தாக்க வரான். அவனோட 2 கத்தியை வச்சு அங்க தடுக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம டெனிஸ் முதல் முறையா அந்த கில்ட ஜாயின் பண்ணிருப்பான்ல. அந்த டைம்ல கேட்டுதான் அங்க இன்ட்ரோவே குத்துருப்பான். இவன் கிட்ட பங்கமான ஸ்டாட்ஸ் இருக்கு, உனக்கு தெரியுமா விகோ? ஸ்டார்டிங்லயே அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாது. ஸ்டார்டிங்லயே அங்க சண்டை ஆகிற மாதிரி தான் போகும். ஆனா அதுக்குள்ள கேட்டு தடுக்கிறான். அட இருங்கப்பா, நீங்க வேற, உனக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கு, ஸ்டாட்ஸும் பங்கமா இருக்கு, குக்கிங்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒன்றே நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிட்டா அவ்வளவுதான் விகோ, வேற லெவல்ல இருக்கும். எல்லாருமே எல்லா நாளும் எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. புரியுது, ஆனா அவன் நிறையவே ஒர்க் பண்ணோம், புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம டெனிஸ் அங்க ஜாயின் பண்ணா. அந்த இடத்துல டீம்மேட்ஸும் நம்ம விகோவை பத்தி பாராட்டாங்க. அந்த மாஸ்டர் ரொம்ப பெருசா இருந்துச்சுப்பா. ஆனா விகோ முன்னாடி அது எதுவுமே இல்ல. கையில தான் நம்ம ஆளும் இருக்கான். அந்த மாஸ்டரோட மீட்டை வச்சு ஹாம்பர்கர் செய்வேன்னு சொல்லுவானா. இதனால கேட்டுக்க அவ்வளவு சந்தோஷம். எல்லாருக்கிட்டயும் சொல்றான். அங்க அவங்களுக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஆனா விகோ அப்பயும் உருந்தா இருக்கான். அங்க இதுக்கெல்லாம் டைம்ல நம்ம முன்னேறி போயினே இருக்கணும் அப்படின்னு தான் அவன் சொல்றான். அந்த இடத்துல நம்ம ஆளுக்கு அது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் கம்மன் தான் இருக்கான். ஒரு சைடு நம்ம விகோட எய்மே என்னன்னா, நம்ம சில்வர் விங்க எப்படியாச்சும் இன்னமும் பெருக்கணும், இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னமும் உயர்ந்த நிலைமைக்கு நம்ம போகணும். அதனால நம்ம மூவ் ஆன் பண்ணி போயினே இருக்கணும். நம்ம கிட்ட பறிக்க கூடாது, பறிக்கிறதே நம்மளாதான் இருக்கணும். ஆனா அதுக்கும் டெனிஸ் சாதாரணமா ஓ அப்படியா அப்படின்னு சொல்றான். 100 லெவலை பத்தி கேட்கும் போது லைட்டா கருகிடுமா. அந்த இடத்துல நம்ம டெனிஸ் ரிப்ளை பண்ணாம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்னை மன்னிச்சிருங்கப்பா, இதை குக் பண்ணும் போது கொஞ்சோண்டு கருகிச்சு. அட என்ன சொல்ல இருக்க, உண்மையிலே இன்னமும் இது நல்லா இருக்கு, அதனால அதை பத்திலாம் நீ கவலையே பட வேணாம். அங்க கேட்டுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிற ஒரு மெம்பர்ஸுக்கும் அப்படி பிடிச்சிருக்குது. இது ரொம்ப ஜூஸியா இருக்கு. இதை சாப்பிடும் போது என்னன்னு தெரியல, பாடி முழுக்க எனர்ஜியா எனக்கு ஃபீல் ஆகுது. அங்க விகோக்கும் அவங்க தராங்க. பின்னாடியே அங்க நம்மால சொல்றான், சீக்கிரம் அதை சாப்பிடுங்க இல்லைன்னா ஆறி போயிடும். அங்க விகவும் அதை டேஸ்ட் பண்றான். இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கேட்டு இன்னமும் அங்க வாங்கும் போது அங்க தேங்க்ஸ் சொல்றான். ரொம்ப நன்றி. கேட்டு அதுக்குன்னு நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணா, நீ தாராளமா இன்னமும் கூட வாங்கிக்கலாம். நான் ஒன்னும் அதை மீன் பண்ணி சொல்லல. நல்லா பாரு, நீ வந்தக்கப்புறம் தான் எங்களோட சில்வர் விங் ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஈவன் நம்ம விகவும் பாரு. ஆனா நம்ம விகோ அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். ஆமா நீ கேட்டியா? அட அதுக்குள்ள நீ சாப்பிட்டியா? உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு இன்னமும் வேணும். இன்னமும் எனக்கு 2-3 வேணும். பரவாயில்ல, நீ பொறுமையாவே சாப்பிடலாம், இன்னமும் நிறையவே இருக்கு. அங்க கேட்டுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கேட்டாங்க இன்னமும் வாங்கி சாப்பிட்றான். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அந்த இடத்துல விகவும் ஒரு பர்சனை கிக் அவுட் பண்ணிடுறான். உன்னால இதுக்கு மேலேயும் இந்த பார்ட்டியில இருக்க முடியாது. இல்ல நீங்க அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம். இதுக்கப்புறம் நான் இன்னமும் நல்லா ட்ரை பண்றேன். என்ன உனக்கு கேட்கலையா? ஆல்ரெடி உன்னை ஃபயர் பண்ணிட்டேன், உனக்கு புரியலையா என்ன? அங்க இதனால பாவம் அந்த பர்சனால எதுவுமே பண்ண முடியல. அங்க போகும் போதும் அங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு தரான். போற வழியில இது உனக்கு யூஸ் ஆகும். இந்த இடம் உனக்குன்னு அமையல போல, என்னாலையும் எதுவுமே பண்ண முடியல, மன்னிச்சிருப்பா. அதே மாதிரி இங்கிலேருந்து போற அப்படின்னு நீ கவலையப்படாத. உனக்கான இடம் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அமையும். அந்த பர்சனால் தான் ஒரு மிஷின்ல அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதை பத்தி அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்களா? அங்க இருக்கிற ஆளுங்களும் இவங்கள இன்னமும் தான் கலாய்க்கிறாங்க. ஆமா என்னப்பா நீங்க ஒரு மிஷினை கூட உங்களால பண்ண முடியலையா? உங்கள ஒரு 2-3 பேர் இறந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒரு கதையாச்சும் உருவாயிருக்கும். அட டார்லிங், நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இதை கேட்கும் போது விகோக்கு செம்மையா கடுப்பாவுது. அங்கேயே முச்ச விட்டுலாமான்னு யோசிக்கிறான். ஆனா டெனிஸ் தாங்க தடுக்கிறான். வேணா விகோ, கம்முனு. விகோ இன்னமும் அங்க கடுப்பா தான் இருக்கான். ஆளு அங்க இன்னமும் அதை நினைச்சு கத்தினே இருக்கான். ஆமா டெனிஸ், நம்மள பத்தி அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க, உனக்கு எதுவும் தோணலையா கஷ்டமா? உங்க ராயலா போந்துட்டாங்கன்னா
அவங்க இப்படியெல்லாம் நம்மளை பார்த்து பேசுவாங்களா என்ன? கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்கள நம்ம காலுக்கு கீழே நிக்க வைக்கணும். ஐயோ நீ சொல்றது ஓகே தான், ஆனா சில பல விஷயம் இருக்கு, அதை நம்மளால மாத்த முடியாது. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க பயங்கரமா தாக்குறான். நம்ம டென்னிஸோட கத்தியை அப்படியே உடஞ்சு போகுது. நம்மளுக்கு நல்லாவே புரியுது இதே மாதிரி சண்டை போச்சுன்னா இன்னமும் ஆபத்து நிலைக்கும்னு. அதனால அவனோட சென்ஸை இன்னமும் அவன் என்ஹான்ஸ் பண்ணிடுறான். இது மூலமா விகோவோட மூவ்மெண்ட் இன்னமும் நல்லா நம்ம டென்னிஸ்க்கு தெரியும். விகோக்கும் ஆல்ரெடி டென்னிஸை பத்தி சில பல விஷயம் தெரியும். நீ யாருப்பா, ஒரு ரிச்சான அம்மாவால ஸ்பாயில் ஆயிருக்க, ஆனா நான் ஒன்னும் அப்படி இல்ல. நான் எதிர்பார்த்ததே அந்த ஃபால்கனோட வாழ்க்கையை தான். அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்றான். நம்ம டென்னிஸால அங்க சரியா தாக்கு பிடிக்க முடியல. என்ன டென்னிஸ், உன்னால எவ்வளவுதான் விஷயத்த பண்ண முடியுமா? நான் இன்னமும் எதிர்பார்த்தேன். நான் எப்பயுமே அந்த ஃபால்கன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு குக்கால பெருசா எதுவும் பண்ண முடியாது. நீ எப்பயுமே எனக்கு தலை குனிஞ்சுதான் இருக்கணும். உங்க சண்டை ரொம்ப இன்டென்ஸா போகும். நம்ம ஹென்ரிட்டா மத்தவங்க எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியமா வராங்க. நான் லெவல் 99 பேட்டில் இப்படிதான் இருக்குமா? பாஸோட ஸ்கில்ஸும் உண்மையிலே அற்புதமா இருக்கு. அங்க குறைய சொல்ல முடியல. கட்டில இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு இந்த இடத்துல நம்ம ஹீரோவை அவன் பறக்க விட்டுறான். அங்க பறக்கும் போதே டென்னிஸும் யோசிக்கிறான், என்னோட சென்ஸ் அந்த ஸ்கில் இன்னமும் ஆக்டிவா தான் இருக்கு. ஏன்னா மத்தவங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே நல்லா கேட்க முடியுது. அங்க ஒருத்தவங்களும் அங்க டென்னிஸ் அப்படின்னு கத்துறாங்க. அதுவும் நம்ம ஹீரோக்கு பொறுமையா அங்க கேக்குது. அதுக்கு காரணம் அந்த சென்ஸ், அந்த ஸ்கில் தான். நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியல. இது ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. ஏன்னா விகோ நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எதுக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சேன்னா மத்தவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும், ஒரு அண்ணன் மாதிரி அவங்களுக்கு இருக்கணும், அவங்க சாப்பிடும் போது ஃபன் அனுபவிக்கணும். அதுக்காக தான். அப்படி ஒண்டி இன்கேஸ் நான் பண்ணியிருந்தா இப்போதைக்கு 100 லெவல நான் ரீச் பண்ணிருப்பேன். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அந்த இடத்துல 100 லெவல ரீச் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம டென்னிஸ் இது வரைக்கும் அரைகுறையான இதயத்தோட தான் அங்க பண்றான். நீ அப்படி பண்ணா கண்டிப்பா உன்னால 100 லெவல ரீச் பண்ண முடியாது. நீங்க அப்படி சொல்றீங்கன்னா நான் என்ன பண்ணதான் என்னால ரீச் பண்ண முடியும்? சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ குதிக்கும் போதே அங்க யோசிக்கிறான், எதுக்காக நான் ஒரு குக்கா மாறினேன், அதே மாதிரி எதுக்காக நான் இந்த அளவுக்கு ஹார்டா ஃபுட்டை மேக் பண்ண இருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹெச்எஃப்ஆ இருக்கிற அவங்களால தான் நான் இங்க வந்தேன். அவங்க ஒரு நாள் எனக்கு ரொம்ப ருசியா இருக்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் எனக்கு சர்வ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்ல. அது அந்த அளவுக்கு ருசியா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நானும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுல ருசி அது உண்டு இல்ல, வார்ம்னஸ் அதையும் நான் பார்த்தேன். மத்தவங்க எனக்கு சர்வ் பண்றதுக்கு பதில் நான் அந்த வார்ம்னஸை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னதான் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போனாலும், அவங்களுக்கு பசி எத்தாலும் அவங்களோட முகத்துல ஒரு ஸ்மைல நான் வர வைக்கணும். அதே டைம்ல அவங்க முகத்துல இருக்க அந்த ஸ்மைல் அதையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தான் நான் குக்காவே மாறினேன். அந்த இடத்துல கண்ணை மூற மாதிரியே போவான். அதுக்குள்ள எல்லாருமே கத்துறாங்க. அட்டிலியனோ சொல்றா, தயவு செஞ்சு பீட் ஆவாதீங்க. இப்பதான் சுயநினைவுக்கே வரான். அந்த இடத்துல ஆல்ரெடி செஃப் சொல்லியிருப்பாங்க 100வது லெவல். அது நீ நினைக்கிற மாதிரி எய்ம் பண்ணி உன்னால ரீச் பண்ண முடியாது. அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளூ பேர்ட் அதுக்கான ஸ்டோரியை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆனா அதை பத்திலாம் நம்ம டென்னிஸுக்கு அங்க ஒண்ணுமே தெரியல. அங்க இப்பதான் அவங்களோட ஸ்டோரியை பத்தி அவங்க சொல்றாங்க. நான் ஹாப்பினஸ் தேடி நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி போனேன். ஆனா எங்க போயும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஹாப்பினஸ் எப்பயுமே எனக்கு ரொம்ப நெருக்கமா என் கிட்டே தான் எல்லாமே இருந்திருக்கு. அதை நான் கண்டுக்காம இருந்திருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும். அதாவது 99th லெவலுக்கும் 100வது லெவலுக்கும் அவளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். உன்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும். அந்த விஷயம் அது உனக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அதை நீ தான் எழுப்பணும். அங்க செம்ம வேகமா ஆளு தாக்குறான். ஒரு மிகப்பெரிய கிளாஷும் ஏற்படுது. அந்த இடத்துல நடக்கிற விஷயத்த பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அவங்களுக்கு என்னதான் போகுது அது புரியல. அங்க ஆறாலாம் வெளிப்படும் போதே டென்னிஸ் அவங்க சொல்றான், ரொம்ப ருசியான சாப்பாடு அது உண்டி பத்தாது, என்னால முடியும். நான் தான் அவங்களோட ஸ்மைல ப்ரொடெக்ட் பண்ணும், எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணும். அங்க இப்படின்னு சொல்ல அவன் 100வது லெவலையும் அவங்க ரீச் பண்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பாக்கலாம். இதுக்கப்புறம் 12th எபிசோட் தான். அது இன்னமும் தரமா இருக்கும். அதோட இந்த ஒட்டுமொத்த அனிமையும் முடிய போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.